உங்க வீட்டுக்கும் சுஷீந்திரன் வீட்டுக்கும் நடக்கிற கேஸ பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு நியாயமான தீர்வு இருக்குல்ல. இந்த பிரச்சனைல அப்படி இல்ல. அது எப்படி? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. இப்ப வரேன். நான் கூப்பிட்டா என் போனை கூட அட்டன் பண்ண மாட்டியா என்ன? பேச முடியாத சூழ்நிலையா இருந்தா நான் சொல்றத கேளு. அந்த டாக்டர் உனக்கு பேசினதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்புறம் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, 5-6 நாளைக்கு வரமாட்டாரு. போன தடவை மாதிரி ரொம்ப தூரம் போய் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம இங்கே இருப்போம், என்னோட வீட்ல. ஃப்ரீயானதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நம்ம என்னன்னு பிளான் பண்ணிக்கலாம். வேர்த்துருச்சா? இல்ல, நல்லா இருந்துச்சு. எது? மியூசிக். அப்புறம் ஏன் ஆஃப் பண்ண? சில பாட்டெல்லாம் திரும்ப திரும்ப கேட்க தோணும், சில பாட்டெல்லாம் கேட்கும் போதே வேணான்னு தோணும். இன்னைக்கு காலகட்டத்துல பொருந்தாத ஜாதகத்தை கூட பொருத்தமாக்கிடுறாங்க. ஜோசியக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாது. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்மளே நடத்தலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீருன்னு ஜோசியக்காரன் சொன்னான். பொருத்தம் அந்த மாதிரி இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கான்னு பொண்ணுகிட்ட கேட்க அவசியம் இல்லை, நாம முடிவு பண்ணா போதும். இது அப்படிப்பட்ட கல்யாணம் தானே, நம்ம பழக்க வழக்கம் அப்படி கிடையாதுல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாமா. அப்போ கல்யாண ஏற்பாட்டுக்கு இன்னும் நடுவுல ஒரு நாள் தான் இருக்கு. டாக்டரோட வசதி எப்படி, ஒரு நாள் போதுமா என்னன்னு கேளுங்க. என்னோட விருப்பத்தையும் முடிவையும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அது எங்க அம்மாக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம். இனி இந்த கல்யாணம் நடக்காது. ரெடியே அடியே, நீ என்னடி பேசுற? என்ன பேசுறேன்னு புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணுமா? நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னு காரணம் தெரியுமா? ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை விட நல்ல அழகான பொண்ணை விட எனக்கு இன்னும் கிடைக்கும், கல்யாணமும் நடக்கும். இதுல நான் எதுக்கு? நிறுத்து. ஒன்னும் பேசாம இருந்தா நாக்கு ரொம்ப நீளுது உனக்கு. யோ என்னையா, உன் மகன் மனசு தெரியுது. இது காரணம் அவன் தான், அந்த சுசீந்திரன். அவன் கூட தானே ராத்திரி பகலுமா சுத்திட்டு இருந்தா அந்த சிரிக்கி மக. ஆமா, எனக்கு பிடிச்சவரோட இருப்பேன், பிடிச்ச மாதிரி வாழ்வேன். ஆனா இவன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? போதும், நீ வாய மூடு. நீ டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், அதுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? சொல்லுடி, அவன் என்ன சொல்லி உன் மனசு மாத்தினா சொல்லு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னா இதுல எப்படி சுஷீந்திரன் குற்றவாளி ஆவான்? ஆமா, அவன் தான் ஏதோ பேசி உன் மனசை மாத்திருக்கான். நன்றி கெட்ட நாய். அப்படியா? நீங்க சொன்ன பிறகு நான் அந்த முடிவை ஏத்துக்கிறேன். குட்டிதான் இதுக்கு காரணம். நல்ல குடும்பத்துல தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறீங்க. அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் தான். அவனுக்கு கட்டி வைங்க, நான் கட்டிக்கிறேன். அவளை கட்டி வையா. என்னையா சொல்ற நீ? இல்ல, அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நான். நிறுத்து, வாயை திறக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பாத்துக்க. இங்க நாம வந்ததே தப்பு, கிளம்பு போலாம். ஆனா எவனாச்சும் இவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானா அவனை முடிச்சிருவோம். வா.